everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சீரக சம்பா அரிசி வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, மட்டன், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, சீரக சம்பா அரிசி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், எண்ணெய், நெய், உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா. அரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ மட்டனை வேக வச்சிடலாம். மட்டனில் 2 இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மட்டனை ஒரு 5 இல்லை 6 விசில் நல்லா வேக வைக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கல்பாசி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் தயிர் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் வேணும்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இது 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆல்மோஸ்ட் 80% குக் ஆகிடும். இந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த மசாலா மட்டனோடு சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். மட்டனை வேக வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோம். அதனால் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிடுறோம். அரிசி சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் அரிசி ஆட் பண்ணிவிட்டு போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. சும்மா லைட்டாக தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தட்டை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தம் போட போகிறோம். அப்போ தான் அரிசி ஃபுல்லாக குக் ஆகும். ஸோ இப்போ பிளேட் போட்டு மூடிட்டு தோசைக்கல்லை வச்சுருங்க. தோசைக்கல்லுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க. நீங்கள் தண்ணியும் வைக்கலாம், இல்லைன்னா வெயிட்டும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் செகண்ட் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் வச்சிங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா மட்டனும் சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிடும். இப்போ மட்டன் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி மட்டன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பிரியாணியும் சீரக சம்பா அரிசியும் கரெக்டாக குக் ஆகி டேஸ்ட்டாக இருந்தது. சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.